Taste the Daily. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் 15/9/2025 திங்கட்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளான 15/9/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் அணி, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்துடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகளும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.